குடையின் கீழ் மலாய்க்காரர்களை ஒன்றிணைக்க புறப்பட்டுள்ள துன் டாக்டர் மகாதிர் மொஹமாட்டின் நடவடிக்கையை பாஸ் கட்சி தற்காத்து பேசியுள்ளது. அரசியல் கட்சிகளின் பெருக்கமே மலாய் சமூகம் பிளவுபட்டு கிடப்பதற்கு முக்கிய காரணம் என பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டத்தோ துவான் இப்ராஹிம் துவான் மாட் கூறியிருக்கின்றார். எனவே மலாய்க்காரர்களை ஒன்றிணைக்க அறிவார்ந்தோர், வர்த்தக பிரமுகர்கள், அரசியல்வாதிகள், மத அறிஞர்கள் உள்ளிட்டோரை அடங்கிய மெகா கூட்டணி அவசியமாவதாக அவர் குறிப்பிட்டார். அரசியல் கட்சிகளின் பெருக்கத்தையும் தப்பு சொல்ல முடியாது. காரணம், ஒரு ஜனநாயக நாட்டில் அது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாகும். எனவே மலாய் சமூகத்தை சேர்ந்த அனைத்து சாரரும் இந்த புதிய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என துவான் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். இது பர்சாத்து பாஸ் கட்சிகளை உள்ளடக்கிய பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் மறுவடிவம் அல்ல. இது வேறு, அது வேறு என அவர் கூறினார். முன்னாள் பிரதமரான மகாதிர் அரசாங்கத்தில் மலாய்க்காரர்களின் அதிகாரத்தை மீட்டெடுப்போம் என கூறி மலாய்க்காரர்களின் செயலகம், அதாவது செக்ரட்டரியட் ஒராங் மலாயு என்ற பெயரில் புதிய கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளார். அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் மலாய்க்காரர்களின் எதிர்காலத்தை காப்பாற்ற மலாய்க்காரர்களை ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைப்பதே இந்த முயற்சி என அவர் கூறிக்கொண்டார். அதில் அம்னோ உறுப்பினர்களும் தாராளமாக வந்து இணையலாம் என அவர் அழைப்பு விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்டுக்கு 5 லட்சம் ரிங்கிட்டுக்கும் கீழ் வருமானம் ஈட்டும் நிறுவனங்களுக்கு இன்வாய்ஸ் முறை அமலாக்கத்திலிருந்து தற்போதைக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது. அதே சமயம் 1 மில்லியன் ரிங்கிட் முதல் 5 மில்லியன் ரிங்கிட் வரையில் வருமானம் பெறும் வர்த்தகங்களுக்கு அடுத்த ஆண்டு ஜனவரி 1 வரை இத்திட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக உள்நாட்டு வருமான வரி வாரியமான LHDN அறிவித்துள்ளது. இவ்வேளையில் 1 மில்லியன் ரிங்கிட் வரையில் வருமானம் ஈட்டும் நிறுவனங்கள் 2026 ஜூலை 1 முதல் இந்த இன்வாய்ஸ் முறையை பயன்படுத்தியாக வேண்டும். குறிப்பாக குறு, சிறு, நடுத்தர வியாபாரிகளுக்கு இருக்கும் மாதாந்திர கட்டுப்பாடுகளை கருத்தில் கொண்டு இம்முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக LHDN விளக்கியது. இப்புதிய முறைக்கு பழக்கப்படுத்திக் கொள்ள அவர்களுக்கு போதிய கால அவகாசம் வழங்கப்பட வேண்டுமென அது கூறியது. எனினும் 5 மில்லியன் ரிங்கிட்டிலிருந்து 25 மில்லியன் ரிங்கிட் வரையில் ஆண்டு வருமானம் பெறும் நிறுவனங்கள் வரும் ஜூலை 1 முதல் இன்வாய்ஸ் முறையை பயன்படுத்தும். மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 6 மாத தளர்வு தொடர்கிறது. இக்காலகட்டத்தில் இன்வாய்ஸ் விதிமுறைகளை பின்பற்றும் பட்சத்தில் 1967 வருமான வரி சட்டத்தின் கீழ் நீதிமன்ற நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படாது என்றும் LHDN உத்தரவாதம் அளித்தது. ஆனால் அடுத்த ஆண்டு ஜனவரி 1 முதல் 10,000 ரிங்கிட்டுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் நிறுவனங்கள் கட்டாயம் இன்வாய்ஸ் வெளியிட வேண்டும். Colors of Indiaவின் Para Global Indian Shopping Expo and Viral Food Festival 11 15 ஜூன் வரை Aeon Big Falling Ipo Parakel 100க்கும் அதிகமான பூத்கள் 80% வரை டிஸ்கவுண்ட் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல். நாட்டின் மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் கட்டமைப்பான 99 ஸ்பீட் மார்ட்டின் அனைத்து கிளைகளும் வரும் ஜூலை 1 முதல் 1 மணி நேரம் முன்கூட்டியே, அதாவது காலை 9 மணிக்கு திறக்கப்படும். வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையை வழங்கும் கடப்பாட்டிற்கு ஏற்ப அந்நிறுவனத்தின் நேற்றைய ஆண்டு பொதுக்கூட்டத்தில் அத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சேவை நீட்டிப்பு வாடிக்கையாளர்களின் அனுபவத்தை மேம்படுத்தும் என்பதோடு மளிகை கடை வியாபாரத்தில் 99 ஸ்பீட் மார்ட்டை தொடர்ந்து முன்னணியில் வைத்திருக்க உதவும் என 99 ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் தோற்றுநரும் தலைமை செயல் அதிகாரியுமான லீ தியம் வாஹ் கூறினார். வரும் காலங்களில் நாடு முழுவதும் எங்களின் இருப்பு மேலும் வலுப்படுத்தப்படும், விநியோக கட்டமைப்பும் மேம்படுத்தப்படும், அதோடு சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நீடித்த நன்மையை கொண்டு வருவோம் என்றார் அவர். இந்த சேவை நேர நீட்டிப்பு உட்பட நேற்றைய பொதுக்கூட்டத்தில் முன்மொழியப்பட்ட அனைத்து தீர்மானங்களும் பங்குதாரர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. கோலாலம்பூர் சுற்று வட்டாரங்களில் சட்டவிரோதமாக ஹோம்ஸ்டே தங்குமிடங்களை நடத்தி வந்த 13 வெளிநாட்டினர் கைதாகியுள்ளனர். அவர்களில் ஒரு பெண் உட்பட 10 பேர் பங்களாதேசிகள், ஒருவர் இந்தோனேசிய ஆடவர், தலா ஒருவர் இந்தியா, பிலிப்பைன்ஸ் நாடுகளைச் சேர்ந்தவர்களாவர்.
2 வாரங்கள் உளவு பார்த்து செவ்வாய்க்கிழமையன்று ஜலான் இப்போ மற்றும் ஜலான் சுல்தான் இஸ்மாயில் சாலைகளில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனையில் அவர்கள் கைதாகினர். உள்ளூர் வணிக தலங்களை வாடகைக்கு எடுத்து இணைய முன்பதிவு வாயிலாக அவற்றை ஹோம்ஸ்டேயாக அந்த கும்பல் நடத்தி வந்துள்ளது. அறைகளின் அளவு பொறுத்து ஒரு நாள் இரவு தங்க 80 முதல் 400 ரிங்கிட் வரையில் இவர்கள் கட்டணம் வசூலித்து வந்துள்ளனர். ஓராண்டாகவே இந்த சட்டவிரோத ஹோம்ஸ்டே செயல்பட்டு வந்துள்ளது. வாடகை ஒப்பந்த பத்திரங்கள், வங்காளதேச, இந்திய மற்றும் இந்தோனேசிய கடப்பிதழ்கள், 49 அறை நுழைவு அட்டைகள், மடிக்கணினி, கைபேசிகள், வருகையாளர் பதிவு, 74,000 ரிங்கிட், $2,160 ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. 13 பேரும் மேல் விசாரணைக்காக புத்ராஜயா குடிநுழைவு தலைமையகம் கொண்டு செல்லப்பட்டனர். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். கோலாலம்பூர் புக்கிட் ஜாலிலில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் 30வது மாடியிலிருந்து விழுந்து 4 வயது ஆண் குழந்தை உயிரிழந்தது. நேற்று காலை 11 மணிக்கு மேல் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக செராஸ் போலீஸ் தலைவர் ஐடில் போல்ஹசான் கூறினார். குழந்தையின் உடல் சவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அச்சம்பவம் தொடர்பில் விசாரணை நடைபெற்று வரும் வேளையில் தற்போதைக்கு திடீர் மரணமாக அது வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த குழந்தையின் அருகில் அமர்ந்து உறவினர் ஒருவர் கதரும் 37 வினாடி வீடியோ முன்னதாக வைரலாகியிருந்தது. பிரம்மாண்ட அரங்கம், 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள், ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள், லட்சக்கணக்கான பார்வையாளர்கள், மில்லியன் கணக்கான சாய்ஸஸ், இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பார்ட்னராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 4 to 8 ஜூன் வரை KSL எஸ்பிளனட் மால், பண்டார் பஸ்தாரி, கிளாங்கில். இதுவரை இல்லாத பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். 5 ஆடம்பர வாகனங்களை ஏற்றிச் சென்ற லாரி கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையில் நேற்று முன்தினம் தீயில் கருகியது. எனினும் இரவு 11:20 மணியளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் 4 MPV வாகனங்களும் ஒரு SUV வாகனமும் தீயிலிருந்து தப்பின. 34 வயது லாரி ஓட்டுநரும் காயமின்றி உயிர் தப்பினார். சம்பவ இடம் விரைந்த தீயணைப்பு மீட்புக் குழுவினர் சுமார் அரை மணி நேரங்களில் தீயை அணைத்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். லாரியின் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறே தீ பரவியதற்கு காரணம் என தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டிருக்கிறது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.